கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்கும் சார்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறாருங்க. சரிங்க சார். 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இந்த இடம் இல்லைன்னா இது யாருமே இல்லைன்னா முதுகு தண்டு இடம் L4 L5ங்க. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. கணவன் மனைவிக்குள்ளே எக்கச்சக்க ஈகோ கிளாஷ் இருந்திருக்கும். நண்பர்களோட துரோகம், ரொம்ப இவங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்களோட துரோகத்தை நிறைய கன்னிராசிக்காரர்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கடவுளே. இப்போ இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுங்க. முக்கியமாக வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு வேண்டாதவங்க, தேவையில்லாதவங்க, ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி எறியறதை இவங்க கண்கூட பார்க்கலாம். முக்கியமாக உண்மையாக வாழ்க்கைக்கு இருக்க வேண்டியவங்க மட்டும்தான் இவங்களோட தங்குவாங்க இந்த பீரியடில். ஃபஸ்ட்டு இவங்க தெரிஞ்சுக்கணும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஈகோ கிளாஷு, அப்புறம் பிஸ்னஸே பிரிச்சிடலாம் வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த பீரியட் அமைங்க. ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அங்கேருந்து அவங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடம் வந்து பாக்கியம், கௌரவம், பட்டம் இதெல்லாம் இழந்தவங்களுக்கு திரும்ப அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை அதுக்கு ஈக்குவலான ஒரு மன நிம்மதியோ அவங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான ரூட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் நிறையா பண்ணுவாங்க. அப்பாவோட உடல் ரீதியான பிரச்சனை, அப்பாவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி ஸ்மூத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கோவில் ரிலேட்டடான கௌரவ பட்டம் இவங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியை பார்த்துட்டு இருந்ததுனால மென்டல் ப்ரெஷரு, டென்ஷனு, பிபியோட உச்சம், அதாவது என்னென்னா 24 ஹவர்ஸ் மண்டையில் ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்க ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிங்க. இரவு படுத்தா தூக்கங்கிறதே உங்களுக்கு இருந்திருக்காது. அவ்வளோ பெயினையும் துரோகத்தையும் சந்திச்சுட்டு இருக்கிற ராசி வந்து கன்னி ராசிங்க. இப்போ வந்து மென்டல் ப்ரெஷர் குறையும். திங்கிங் வந்து இவங்களுக்கு ரொம்ப ப்ராடாகும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகும், தெளிவாக ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி அம்மா ஸ்தானம், வீடு, வண்டியில் இவங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஒன்று லேண்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வண்டியில் இருக்கலாம், இல்லைனா வீடு கட்டி நின்று இருக்கலாம், இல்லைனா அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கலாம், அம்மாவுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், உடல் சுகத்தில் கையை வச்சுருக்கலாம் ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த இடமெல்லாமே இவங்களுக்கு கிளியர் ஆகும். எல்லாமே ஸ்மூத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. ஒரே ஒரு விஷயம், பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா அது 138 டேஸ் மட்டும்தான் இது ஒரு பாசிட்டிவான பீரியடுங்க. இந்த பீரியட் நல்லா இருக்குன்னு டாக்குமெண்ட்டை திமுறா படிச்சுட்டு பார்க்காம சைனை போட்டுட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை. நல்ல காலமாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ரீசனாக அதுக்கு அடுத்து இவங்களுக்கு அஷ்டம சனி பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த பீரியடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் இவங்களோட வருங்காலத்தை பர்ஃபெக்டாக நிர்ணயம் பண்ணுங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ அவங்க கவனமாக இருக்க வேண்டியதுன்னா ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஆர் ப்ராஜெக்ட்ஸில் சைன் பண்ணும்போது மட்டும் இன்னும் 1க்கு 2 முறை அங்கே கேர்ஃபுல்லாக இருக்குது. அது நாட் ஓன்லி த பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி உறவுகளையும் சரி, நண்பர்களோடைய எந்த விதமான கம்யூனிகேஷன் சரி, இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். முக்கியமாக இந்த துரோகம், கன்னி ராசிக்காரர்கள் சந்தித்த துரோகத்துக்கெல்லாம் இப்போ விடிவு காலம் கிடைக்க போகுது. இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய தாக்கங்களை குறைச்சிக்க என்ன மாதிரியான கோவிலுக்கு போய் என்ன பரிகாரம் செய்யலாம் சார்? கன்னி ராசியை பொறுத்த வரைக்குங்க கும்பகோணத்துக்கும் மாயவரத்துக்கும் நடுவில் இருக்கிற திருமணஞ்சேரிங்கிற கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கும் சிவனுக்கும் கல்யாண கோலமில் அவங்கள பார்க்குறது ரொம்ப விசேஷங்க. இவங்களால் முடிஞ்சதுன்னா அம்பாளுக்கும் சிவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கூட பார்க்கலாம். இல்லை இவங்களால் முடிஞ்ச ஒரு அபிஷேகமோ அர்ச்சனையோ இதை ஒன்று பண்ணலாங்க. கணவன் மனைவியாக போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகளை இது கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு இவங்களால் முடிஞ்ச உதவிங்க. அது மாங்கல்யமாக இருக்கலாம், ஒரு புடவையாக இருக்கலாம், ஏதோ இவங்களால் ஒரு முடிஞ்ச உதவி ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கு இவங்க உதவி பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இதுங்க. அதே மாதிரி கன்னி பெண்கள், ஒரு 9 பெண்கள் இல்லை 7 கன்னி பெண்களுக்கு இவங்களால் முடிஞ்ச உதவி, அது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு உதவியாக இருந்தால் ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, இல்லை பெண் வாங்கி கொடுக்கறது, படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்குங்க. நான் ஏழைங்க, என்னால் அப்படிலாம் செலவெல்லாம் பண்ண முடியாதுங்க, செலவு பண்ணால் தான் சாமி எனக்கு இதெல்லாம் பண்ணுவாரா, என்னங்க நியாயம்னு கேட்டாங்கன்னா ஆத்மார்த்தமாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பழங்கால சிவன் கோயில் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எடுக்கணும், இல்லைன்னா பிள்ளையார் எடுக்கணுங்க. போய் சிவனை நினச்சி அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தீபம் மட்டும் போட்டுட்டு சனீஸ்வர பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு 45 நிமிஷம் அவங்க உட்காந்து இவங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் மனமுருக வேணுனாங்கன்னா கண்டிப்பாக செவிசாய்ச்சி அவரோட பிரச்சனைகளை குறைக்கிறது அவங்க கண்கூட பார்க்கலாம்.